நகரில் 1903 ஜூலை மாதம் 15ஆம் தேதி குமாரசாமிக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் அருந்தவ புதல்வராக பிறந்தார். எளிய குடும்பத்தில் பிறந்தாலும் ஏற்றம் பல கண்டவர். இவர் தனது 6ஆம் வகுப்பிலேயே தந்தை இழந்தார். தந்தை இழந்த காரணத்தாலும் வறுமையின் காரணத்தாலும் தனது பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டார். காமராஜர் அவர்கள் கல்வியின் அருமையை நன்கு அறிந்தவர். அதனால் அவர் கல்வியில் படைத்த சாதனைகள் அதிகம். கல்வியில் மட்டுமின்றி அவர் பல சாதனைகளை படைத்துள்ளார். அவற்றை பற்றி உங்களிடம் சில நிமிடம் பேசிவிட்டு விடைபெற்று செல்கிறேன். பெருந்தலைவர் காமராஜரின் சாதனைகள். ராஜாஜி அறிமுகப்படுத்தின குடும்ப தொழில் அடிப்படையிலான கொள்கையை காமராஜர் நிறுத்திவிட்டார். பின்பு மூடி இருந்த 6000 பள்ளிக்கூடங்களை திறந்தார். மேலும் இதை தெரிவிக்கும் வகையில் 12000 பள்ளிக்கூடங்களை திறந்தார். இதனால் கல்வி திறன் மேம்பட்டது. கிராமப்புறங்களில் உள்ள குழந்தைகள் அதிக தூரம் நடந்து வந்து கல்வி பயின்றனர். சில குழந்தைகள் பள்ளிக்கு வருவதை நிறுத்திவிட்டனர். அவர்களின் நலனில் அக்கறை கொண்டு அனைவருக்கும் சிறப்பான கல்வி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கிராமப்புறங்களில் பள்ளிக்கூடங்களை திறந்து வைத்தார். இதனால் குழந்தைகள் பல கிலோமீட்டர் நடந்து வருவது தடுக்கப்பட்டது. காமராஜர் படிக்கும் காலத்தில் ஒருவேளை உணவுக்காக மிகவும் கஷ்டப்பட்டார். அதனால் பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுக்கு ஒருவேளை உணவு மட்டுமாவது கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மதிய உணவு திட்டத்தினை கொண்டு வந்தார். இளம் வயதிலேயே குழந்தைகளின் நடுவே சாதி மத வேறுபாட்டினை விதைத்துவிடக் கூடாது என்ற நோக்கத்தில் இலவச பள்ளி சீருடை திட்டத்தினை கொண்டு வந்தார். வேளாண்மை திட்டம். காமராஜர் விவசாயத்திலும் பல சாதனைகளை படைத்துள்ளார். அவற்றில் முக்கியமாக வைகை அணை, மணிமுத்தார் அணை, கீழ்பவானி அணை, பரம்பிக்குளம், சாத்தனூர் அணை போன்ற அணைகளை அசுர வேகத்தில் கட்டினார். இது விவசாயத்திற்கு பெரும் உதவியாக இருந்தது. காமராஜர் விவசாயத்தில் மட்டும்தான் கால் பதித்தார் என்று கூறினால் மிகையாது. அவர் ஈடுபடாத துறை எதுவும் இல்லை. அவர் அடுத்ததாக கால் பதித்தது தொழிற்சாலை. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி, சென்னை ஆவடி ராணுவ தளவாடத்துறை மற்றும் சென்னை டெய்லி பிரின்ஸ் என்கிற துறையையும் தமிழகத்தில் நிறுவி அதிலும் தன் முத்திரையை பதித்தார். இத்தகைய சிறப்புமிக்க காமராஜர் அவர்கள் தனது 72வது வயதில் மாரடைப்பு காரணமாக 1975ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி காலமானார். இவர் இருந்த போது இவருக்கென்று எந்த சொத்துக்களும் இல்லை. வெறும் 4 சட்டை, 2 வேஷ்டி, 2 ஜோடி செருப்பு மற்றும் 130 ரூபாய் பணம் மட்டுமே இவருக்கு என்று இருந்தது. இவர் இறந்த அடுத்த வருடமே அரசியலில் உயர்ந்த விருதாகிய பாரத் ரத்னா விருது இவருக்கு வழங்கப்பட்டது. மக்களுக்காக வாழ்ந்து மக்களுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்த தியாகி காமராஜரின் 123வது பிறந்த நாளாகிய இன்று அவருடைய சாதனைகளை நினைத்து அவரை போற்றுவோம். அவரை போல நாமும் பல சாதனைகளை ஆற்றுவோம் என்று வாய்ப்பு தந்ததற்கு நன்றி கூறி விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.